ஐயையோ! நாயா? நாய்கள்லாம் ரொம்ப கொடூரமானது. அதெல்லாம் ஈவு இல்லாதது. அதெல்லாம் கடிக்கும், மனுஷனை துரத்தும், பச்சை குழந்தைங்கள சாவடிக்கும், பச்சை குழந்தைங்கள கடிக்குது. இப்படியெல்லாம் நாய்களை பற்றி பேசுகிற மனுஷ ஜென்மங்களே, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? கண்ணை கூட திறக்கலை. அதுக்கு எங்கே போய் சாப்பிடணும், சாப்பாடு எங்கே கிடைக்கும், எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பச்சை குழந்தைங்கள உயிராக வளர்த்துட்டு இருந்த தாய்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே. அந்த தாய் நாய்க்கு எவ்வளோ பாடுபடும், எவ்வளோ வலி வேதனையில் அது இருக்கும். அதுக்கு என்ன வாய் திறந்து யார்கிட்ட போய் சொல்லும், என் பிள்ளைங்கள காணும், என் பிள்ளைங்க எங்கே போச்சுன்னு தெரியலன்னுட்டு. இந்த குழந்தைங்க தான் அதோடைய உலகம், இந்த குழந்தைங்க தான் அதோடைய வாழ்க்கைன்னு தானே அந்த நாய் வாழ்ந்துட்டுருக்கு. இதை கொண்டு வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டு என்னடா சாதிக்க போகிறீங்க நீங்கள்லாம்? இது எப்படி கதறுது, பிரித்து கொண்டு வந்து போட்ட உடனே இது உடம்புல புழு வச்சு கதறி துடிச்சிக்கிட்டு இருக்குது இந்த குழந்த. அம்மா இருந்தால் அதை அழகாக பாதுகாத்துருக்கும், நக்கி கொடுத்துருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஒரு 5 நிமிஷம் ஸ்கூலை விட்டு லேட்டாக வந்தா, இல்லை வளர்ந்த குழந்தைங்களே காலேஜை விட்டு லேட்டாக வந்தா எப்படி பதறி போகிறீங்க? ஆனால் இந்த நாய்க்குட்டிங்களை இப்படி பிரித்து கொண்டு வந்து கதற விட்டு போட்டிருக்கீங்களே, இதுங்க என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த மாதிரி புட்டி பாலை குடிச்சிட்டு தாய்ப்பாலுக்கு ஈடாக ஏதாவது ஒரு உணவை கொடுக்க முடியுமா? இப்போது அந்த நாய் எவ்வளோ வலி வேதனையில் இருக்கும். யாரை பார்த்தாலும் அதுக்கு கோபம் தான் வரும். அதோடைய வலி, அதோடைய வேதனை, பிள்ளைங்களை காணுன்ற வருத்தம், பிள்ளைங்களை இல்லையேன்ற கோபம், இதெல்லாத்தையும் அது என்ன பண்ணும்? குலைக்கும், துரத்தும், இதுதான் பண்ணும். மிருகங்க குழந்தைங்களாம் நம்மளை நம்பி மாறிக்கிட்டு இருக்க மிருகங்களை நீங்கள் மறுபடியும் வெறி கொண்ட மிருகங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறது மனுஷங்க தான். எல்லா அக்கிரம அநியாயங்களும் அந்த நாய்க்கு பண்ணிவிட்டு அது அதோடைய கோபத்தை வெளிப்படுத்தும் போது அதை ஒரு கொடூரமான விலங்காக நீங்கள் சித்தரிக்கிறீங்க பாருங்கள். உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே மனுஷன்தான் மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த பச்சை குழந்தைங்களை பிரிக்காதீங்க.